அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இளம் பிள்ளைகளுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல சனி பெயர்ச்சி பலன்கள், அதாவது வருகிற வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி நடக்கிறது 20ஆம் தேதி. அந்த சனி பயிற்சிக்கான நட்சத்திர பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சனி பகவானை வாழ்த்தி வணங்கி தொடங்குவோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணிதான் தாள் வாழ்க, ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயா, ஓம் திரையம்பகாய வித்மகே மிருதுஞ்சாய தீமகி தன்னோ பரமசிவ பிரசோதயா. கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக ஒரு முக்கியமான காலகட்டம். அதாவது மதில் மேல் இருக்கிற பூனை மாதிரி, இந்த பக்கம் குதிச்சா நெருப்பு, இந்த பக்கம் குதிச்சா கடல், இந்த பக்கம் குதிச்சா முள், இந்த பக்கம் குதிச்சா கற்கள், இந்த மாதிரி நாலாபுறமும் பல பிரச்சனைகளையும் துன்பங்களையும் வைத்துக் கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமா கடன் பிரச்சனை. கும்பராசி நண்பர்களுக்கு இப்ப கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஏன்னா விரைச்சனில கடன் அதிகமா வாங்கி போட்டதுனால அந்த கடனுக்கான வட்டியையும் அந்த கடனுக்கான அசலையையும் கொடுக்க தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் என் நண்பு கும்பராசி நண்பர்கள். அதனால இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன்கள், இப்ப சனி பயிற்சி நடக்க இருக்கிறது 20ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்ப அதற்கான நட்சத்திர பலன்களை பார்க்க போகிறோம். பாவப்பட்ட வாழ்க்கை, பறிபோன வாழ்க்கை, துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை, துரோகங்களை கண்டுகொண்டே இருக்கும் வாழ்க்கை, ஏமாற்றம், இழப்பு, சகிப்புத்தன்மை, தோல்வி, இதெல்லாம் நிறைந்த வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கை. அன்பு நண்பர்களே, நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா நம்ம அது மேல பயங்கரமா கோவப்படுறோம். அது துன்பத்தின் மேலேயோ அந்த துன்பம் யார் விளைவித்தாங்களோ அவர்கள் மேலேயோ நம்ம பயங்கரமா கோவப்படுறோம், பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு துடிக்கிறோம். ஆனால் அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அது இப்ப தெரியாது, உங்கள் வாழ்க்கையில படுகிற அனுபவத்தின் மூலியமாக நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். நமக்கு ஒரு துன்பம் வருது, அது காரணம் நாம மட்டும் இல்ல, நம்முடைய முன்னோர்களோ அல்லது முன் பிறவியிலோ முன் ஜென்மங்களிலோ செய்த வினைப்பயன் தான் அதற்கான காரணம். அதனால நமக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட கோபம் கொள்ளாமல், பழிக்கு பழி வாங்காமல், அதனால சோர்ந்து போகாம, செயலிழந்து போகாம தன்னம்பிக்கையோட இருக்கிறது மிக மிக முக்கியம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அசோகவனத்துல சீதை இருக்கும்போது சீதையை பல அரக்கியர்கள் துன்புறுத்தினார்கள், பல கெடுதல்கள் செஞ்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்காக சீதைய கோவப்படவே இல்லை. அந்த அரக்கியர்கள்னால ரொம்ப பொறுமையா சகிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையை புரிந்தவர் சீதை. தனக்கு நேரிடும் துன்பங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள், துரோகங்கள் எல்லாமே தன் வினைப்பயன் காரணமாகவே ஏற்படுகிறது அப்படிங்கறத உறுதியா நம்பினவங்க. அதனாலதான் அவங்க கற்புக்கு ஏதும் களங்கம் வராமல் இலங்கையிலிருந்து ராமனை சென்று சேர்ந்தார். அதுக்கு முக்கிய காரணம் பெருந்தன்மை ராவணனுடைய கற்பு தான். ஆனால் உலகம் பேசப்படுவது சீதையின் கற்பை. இதனாலதான் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம்ம பொறுத்து சகித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நமக்கான காலம் வரும், அந்த காலம் வரும் வரை நாம் காத்திருப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு இருக்கணும். கண்டிப்பா யார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, வாழ்க்கையில ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய துன்பப்பட்டாலும் சரி, சந்தோஷத்தையே அனுபவிக்காம துன்பங்களை மட்டுமே சந்திக்கிறான், நோயை மட்டுமே பார்க்கறான், துரோகங்களை மட்டுமே பார்க்கறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போக போறான் அப்படின்னு அர்த்தம். நீங்க நிறைய பேரை பாப்பீங்க, ஜெயிச்சவங்க எல்லாருமே இதை கடந்து சென்றவர்கள். துரோகம், தோல்வி, இழப்பு, சகிப்புத்தன்மை, துன்பங்கள், அயராத உழைப்பு, இதையெல்லாம் கடந்து சென்றவர்கள் தான் இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். அதனால வாழ்க்கையில உயர்ந்தவங்க வாய்ப்புக்காக காத்திருப்பார்கள். எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை என் அன்பு நண்பர்கள் செய்யுங்கள் எப்பொழுதுமே. அப்போ உங்கள் வாழ்க்கைக்கான வாய்ப்பு வரும். அதனால நீங்கள் காத்திருந்ததால் தற்போது வாய்ப்பு வந்திருக்கிறது. என் அன்பு நண்பர்களுக்கு சனி பகவான் அருமையான வாய்ப்பை கொடுக்க போகிறார். சொல்லப்போனா அந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். அதாவது வாழ்வா சாவா. கொஞ்சம் அசைந்தாலும் சோர்வடைந்தாலும் அதால பாதாளத்துக்குள் விழுந்து விடுவீர்கள். உங்களுடைய மன தைரியத்தாலும் விடாமுயற்சியாலும் தான் இப்ப அப்படியே உங்க பிரச்சனையை எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா கும்பராசி நண்பர்களுக்கு 7.5 சனியில் ஜென்மசனி ஆரம்பிக்கிறது. அதாவது அடுத்த 2.5 ஆண்டுகள், 2.5 வருடங்களே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. பல பிரச்சனைகள் வந்து கடன் வாங்கி நீங்க சம்பாதிச்ச பணத்தை போட்டு பல முதலீடுகள் செஞ்சு முயற்சி பண்ணி இன்னைக்கு துரோகத்தாலும் தோல்விகளாலும் துவண்டு போயிருக்கிறீர்கள் என் நண்பு கும்பராசி நண்பர்கள். ராசிநாதன் சனி பகவான் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் உங்கள் ராசியில் அமர்ந்து பயணம் செய்ய போகிறார். இப்ப உங்க ராசிக்கே வந்து அமர்ந்துட்டார். அதுவும் ஜென்ம சனியாக வந்திருக்கிறார்.
சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி, அதனால விரயஸ்தான அதிபதி அவர்தான். அடுத்த வர 2.5 வருடங்களும் நன்மையையும் தீமையையும் கலந்த பலன்களாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே கடவுள் வெளியே மிருகம் விளங்க முடியா கவிஞன்னா கமல் பாடுவார். அந்த மாதிரி உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது நடக்கிற பிரச்சனைகள். சனி பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பாவமா கேட்பீங்க. நல்லது செய்யறது மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு கெட்ட விஷயம் நடக்கும். யாராவது புகழ்ந்து பேசுறது மாதிரியே இருக்கும், ஒருத்த பின்னாடி இழந்து பேசுவான், கேவலமா பேசுவான். ஒரு கடன் கேட்டா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட நம்ம போகும்போது மறுபடியும் போன் போட்டு கேட்டா முயற்சி பண்ண கிடைக்கல, வேற எங்கேயாவது பாத்துக்கங்க. இதுதான் நல்லதும் கெட்டதும் கலந்த கலவையாக தற்போது கும்பராசி நண்பர்களுடைய பயணம் ஆரம்பிக்க போகுது. ஜென்மசனி அப்படின்னாலே பாதிப்பு வரும் அப்படின்னு கும்பராசி நண்பர்கள் பயப்படுவீங்க. ஆனாலும் சசமகா யோகத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கிறார் சனி பகவான். விடாதீங்க என் அன்பு கும்பராசி நண்பர்களே, தோழிகளே, உங்களுடைய வாழ்க்கை இதுதான். போராட்டம் தான் உங்களுடைய வாழ்க்கை. தலை மேல சனி அமர்ந்து உங்களுடைய மனதையும் உடலையும் கொஞ்சம் அசைத்து பார்க்கிறார். எங்கேயாவது சோர்ந்து போகிறீர்களா, அல்லது உங்களது பாதையை விட்டு தடம் மாறி தவறான காரியங்களில் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் பயணிக்க முயற்சி செய்றீங்களா, ஏதாவது தவறான நட்பு கூடி எங்கேயாவது தவறு செய்றீங்களா அப்படின்னு பல கண்காணிப்பில் இருக்கிறார் சனி பகவான். இந்த நேரத்துல அடிக்கடி சோர்ந்து போய் படுத்துருவீங்க. இப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க, இந்த கடனை வாங்காம இருந்திருக்கலாம், கிடைக்குதுன்னு வாங்கி தொலைச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கடன் வரிசை கட்டி நிக்குது. ஒரு தொழிலுக்காக ஒரு அமௌண்ட் எடுத்து போட முடியல, வேற ஒரு காரியம் செய்யறதுக்கு ஒரு பணத்தை எடுத்து போட முடியல, அடுத்தடுத்த கடன் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மனப்போராட்டத்தில் தற்போது தவித்து கொண்டிருப்பீர்கள். இது மாதிரியான உணர்ச்சி போராட்டம், குழப்பங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். உங்களுடைய மனம் அறிவு சொன்னபடி வேலை செய்யாது. உங்கள் மனதிலையும் கொஞ்சம் குழப்பம் ஏற்படுத்துவார் சனி பகவான். அறிவு சொன்னபடி நடந்தா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது, ஆனா மனசு சொன்னபடி நடந்தா பிற்காலத்துல கண்டிப்பா கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அறிவையும் மனதையும் ஒருமுகப்படுத்தி எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை அப்படின்னு யோசிச்சு செய்யறது கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இப்ப ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வப்போது குழப்பம் அதிகரிக்கும். குழப்பத்தோட செய்யற காரியங்கள் தோல்வியில போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்திலயும் கொஞ்சம் நிம்மதி இல்லாம போவோம். அப்பப்ப பிரச்சனைகள் வரும். தொழில் செய்யற இடத்துல கவனம் செலுத்த முடியாம தவிப்பீங்க. அதனால கொஞ்சம் நஷ்டம் வரும். அதனால அவமானங்கள் ஏற்படும். உங்களுக்கான வாய்ப்பை கொஞ்சம் தவற விடுவீங்க. இதெல்லாமே தற்போது கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கும், இனிமேலும் நடக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க விட்டு விடவே மாட்டீங்க. ஆனா கும்பராசினாலே போராட்டம், போராடிதான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருப்பீங்க. உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற வாழ்க்கையையும் பொருளையும் விட போராடி நீங்க பெறுகிற அந்த பொருளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பீங்க. பொதுவாகவே நீங்க எதையும் போராடி ஜெயிக்கணும், கிடைக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இறங்குவீங்க. அப்ப போராட்டங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால போராட்டமே வாழ்க்கையா இருக்கே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்யற முயற்சிகளுக்கு நிச்சயம் விரைவாக வெற்றி கிடைக்க போகிறது. மனசஞ்சலங்கள், குழப்பங்கள் குறைந்து தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமே அதிகரிக்கும். அப்ப தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள், வாக்குவாதத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், வாக்கு கொடுப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்றோம்னா, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதனால எச்சரிக்கையோடு பேசுவது மிக மிக நல்லது. அப்ப எந்த சொல் வெல்லும் எந்த சொல் கொல்லும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இது. ஒரு சில பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா போங்க. எதுவுமே அவசரம் இல்லை. அது எவ்வளவு பெரிய அவசரமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணுன்னா நாளைக்கு நமக்கு திரும்பி கிடைக்காது. அதுபோல நம்ம பழைய நிலைமைக்கு மாறுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். பல காலங்கள் தேவையில்லாம போவதுக்கு முன்னாடி சில நிமிஷங்கள், சில மணி நேரங்கள் அதை பொறுமையோட கடப்பது பயணத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனா சனி பகவான் எப்பொழுதுமே நேர்மை, உண்மை, கடின உழைப்பு இதைத்தான் விரும்புகிறார். அதனால நீங்க எவ்வளவு பெரிய முதலாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தொழிலாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குடும்பத்துல தலைவராக இருந்தாலும், அரசியல்ல தலைவராக இருந்தாலும், அரசு துறையில பெரிய அதிகாரியாக இருந்தாலும், அது மாதிரி சினிமா துறையில டைரக்டர், ப்ரொடியூசர், டாக்டராக இருந்தாலும் சரி, அல்லது மிலிட்டரி, போலீஸ் அதிகாரி, இந்த மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் என் அன்பு கும்பராசி நண்பர்களே, தோழிகளே, குறுக்கு வழியில மட்டும் இந்த காலகட்டத்துல பயணிக்க முயற்சி செய்யாதீங்க. அது மாதிரி யாரையும் ஏமாற்ற நினைக்கவே நினைக்காதீர்கள். குறிப்பா உழைக்கிற உழைப்பாளிகளை ஏமாற்றாதீர்கள். அது சனி பகவானுக்கு மண்டை மேல கோபம் வந்துடும், ரொம்ப சூடாடுவார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது. அப்ப அவர் திருப்பி அடிச்சாருன்னா அதுக்கான தண்டனை கொடுத்தாருன்னு நம்மளால தாங்கவே முடியாது. அதனால கும்பராசி நண்பர்களே, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இந்த விஷயத்துல நம்மளை யாரும் பார்க்காம இருக்கலாம்,
இப்ப இருக்கிற கேமராக்கள் நம்மளை கவனிக்காம இருக்கலாம், ஆனால் சனி பகவான் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். கேமராவாக 3வது கண்ணாக உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதனால நேர்மையான வழியில 100% பயணிக்க முயற்சி செய்யுங்கள். அதுபோல தினமும் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒருபடி சாதத்தில் எள் கலந்து காகத்திற்கு வையுங்கள். சனிக்கிழமையில அசைவம் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க, இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும். அதுபோல முன்னோர் இறந்தவர்களுடைய வழிபாடு மிக மிக அவசியம். அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மறக்காமல் திதி கொடுக்க முயற்சி செய்யுங்க. சனி பகவான் உங்களுக்கான அருளை கொடுப்பார். அதுபோல ஆன்மீக பயணத்தை அதிகரியுங்கள். இந்த பூஜைகள், பரிகாரங்கள், பிரார்த்தனைகள் இதையெல்லாம் வீட்டிலையும் கோவிலையும் தனிமையிலையும் முயற்சி பண்ணுங்க. இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி இருந்தா மட்டும்தான் இந்த 7.5 சனியை நம்ம தைரியமா கடக்க முடியும். அதனால குறிப்பா மந்திரத்தை உச்சரிக்க தயங்காதீர்கள், கத்துக்குங்க. பூஜை அறையில இந்த மந்திர ஒலி கேட்கணும். நீங்க கொடுக்கிற இந்த மந்திர ஒலி பிரபஞ்சம் வரைக்கும் வெட்டி உங்களுக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை அது கொடுக்கும். அப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆனால் ஏதோ ஒரு புதுமை இப்ப நடக்க போகுது, ஒரு அதிசயம் உங்கள் தொழில் நிறுவனத்திலோ அல்லது உங்கள் வீட்டிலோ உங்கள் எண்ணத்திலோ ஒரு அதிசயம் நிகழப்போகிறது, ஒரு புதுமை நிகழப்போகிறது. அதனால உங்கள் வாழ்க்கை திறமை மாறப்போகிறது. சூரியன் போல நீங்கள் நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். ஒரு சூரியன் இல்ல, 1000 சூரியன் ஆள வந்தான், 1000 சூரியன் போல வந்தான், வாழ்க்கையை முழுமையாக வாழ வந்தான், 50 கண்டங்களை ஆள வந்தான். அந்த மாதிரி ஆளப்போகிறீர்கள் இந்த உலகத்தை, என் அன்பு நண்பர்களான நீங்கள். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான இடத்துல இந்த சனி பயிற்சி நடக்க இருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறது. பதிலடி, சரியான பதிலடியை கொடுக்க போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு தேடி வருகிறது. அப்ப யோகம் வருதுன்னா தயவு செஞ்சு அமைதியா இருந்துடாதீங்க, சோர்ந்தது போதும். முழு நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி பல பேர் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. நேற்று வரை யாருன்னே தெரியாதவங்க இன்னைக்கு உலக புகழ் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஒலிம்பிக் ஓட்டம் தாங்க, சாதாரண ஓட்டம் இல்ல. 10 பேரை விட்டு ஓட வைக்கிறது, லட்சக்கணக்கான பேர் ஓடக்கூடிய ஒலிம்பிக் ஓட்டம் இது. அப்ப இந்த வாழ்க்கையில நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம பார்க்கணும், நமக்கு பின்னாடி போறவங்கள நம்ம பார்க்கவே கூடாது. நமக்கு முன்னாடி யார் போயிட்டு இருக்காங்க, அவர்கள் எது மாதிரி நம்மள மாதிரிதான் போறாங்களா இல்ல அவங்க பறக்குறாங்களா? அந்த கை, கால், கண் எல்லாமே ஒண்ணுதான். அப்ப முன்னாடி போயிட்டு இருக்கிறவங்கள பார்க்கும் போதே நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வரணும். அப்ப நமக்கான வாய்ப்பு வரும்போது அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் அன்பு நண்பர்களே. அப்படியான வாய்ப்பை தான் தற்போது சனி பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முதல்ல ஒண்ணு பண்ணுங்க, சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு சிந்தியுங்கள், செயல்படுங்கள், பயணத்தை தொடங்குங்கள். சொல்லி அடிக்கணுங்க, நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அப்படியே நடக்கும். இதுக்கு மேல என்னன்னா சரியான ஒரு சிந்தனை வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. ஒரு நாள் அல்ல, 9 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சிந்தியுங்கள். உங்களுக்கான திறமை என்ன, உங்களுக்கான வலிமை என்ன, உங்களுக்கான சூழ்நிலை என்ன? இப்ப எடுக்க போற முடிவு நீங்க மட்டும் இல்ல, உங்களது பரம்பரையே, சந்ததியினரே கோடீஸ்வரராக வேண்டும். அப்படி ஒரு முடிவை என் அன்பு நண்பர்களே நீங்கள் எடுக்க வேண்டும். ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில மனுஷனுக்கு ஒரு 15 வருடம் சிறப்பா இருக்கும், மிக சிறப்பாக அமோகமாக இருக்கும். அதை பயன்படுத்தி கொண்டால் பெரிய ஆளு, அவன் தான் ராஜா. அப்ப அது மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு வரும்போது இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு உயிரை கொடுத்து போராடுங்க. அந்த இறைவனின் அருளை பெற்று போராடுங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உழைச்சாலும் அதற்கான முழு பலனையும் நம்ம அடைய முடியும். அப்ப நம்பிக்கை வேண்டும் 2 பேர் மேல. ஒன்று இறைவன் மீது நம்பிக்கை வேண்டும், இன்னொன்று உங்கள் மீது நம்பிக்கை வேண்டும். இந்த 2 நம்பிக்கை இருந்தால் போதும். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு நாள் பணக்காரனாவது உறுதி உறுதி உறுதி. அப்ப இறைவனை வேண்டிக் கொண்டு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். இந்த பரிகாரங்கள், மந்திரங்கள், கோவில் இதெல்லாம் மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு. நம்ம உழைக்கிற உழைப்ப முழுசா நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோல அந்த மந்திரங்களும் முக்கியம். சனி மூல மந்திரத்தை பயன்படுத்துங்க. கோவிலுக்கு போனாலும் சரி, உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க பூஜை செஞ்சாலும் சரி, இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. சனி மூல மந்திர ஜபம், ஓம் பிரம் பிரிம் பிரௌம் ஷட் சனச்சர நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க. 40 நாள்ல 19,000 முறை சொல்ல முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இது சத்தியம். அந்த சனீஸ்வரன் உங்களுக்கு அத்தனையையும் வெற்றியாக கொடுப்பார். இதை செஞ்சு பாருங்க. அடுத்தது சனி ஸ்தோத்திரம், இதையும் முயற்சி பண்ணுங்க. நீலாஞ்சன சமுபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனச்சரம். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நினைச்சது நடக்கும், நினைச்சதை விட அதிக அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதே தமிழ்ல சொல்லணும்னா
சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னொருள் தாத்தா அப்படிங்கிற இந்த மந்திரம் தமிழ்லயே சொல்லலாம், கண்டிப்பா சொல்லுங்க. அது மாதிரி சனி காயத்ரி மந்திரம் சனி பகவானுக்கு மிக பிடிச்ச மந்திரம் இது. காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தந்தோ மந்த பிரசோதயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. நல்ல அழுத்த திருத்தமா தன்னம்பிக்கையோட சொல்லுங்க. நீங்க உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேரணும். உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தாதான் அந்த வார்த்தை ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட சொல்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தின் எல்லை வரை எட்டும் அந்த சத்தம். அந்த மந்திர சத்தம் எல்லை வரைக்கும் எட்டும் போது அத்தனை பலன்களையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இதை நம்பிக்கையோட செஞ்சா மட்டும்தான் நடக்கும். ஒரு துளி கூட சந்தேகப்படாதீங்க. சரி, முயற்சி பண்ணி பாருங்க. சரியாக ஒரு 3 மாதங்கள் இந்த விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்குது, எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை உங்களுக்கு வருது, நீங்க எவ்வளவு சாதனை இந்த உலகத்துல செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு 3 மாசம் மட்டும் முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. அது மாதிரி சனி திசையின் போது வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தின் 30வது அத்தியாயம் தினமும் படியுங்க. அது படிக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அற்புதமான தீர்வாக அது அமையும். முயற்சி பண்ணி பாருங்க. அதனால இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி முதல்ல சனி பகவானின் ஆசீர்வாதத்தோடு உங்களது முயற்சியை தொடங்குங்கள். நான் சொன்னது மாதிரி எப்பொழுதுமே உங்களை உயர்த்தி பிடிக்கிற சிந்தனை வேண்டும், அந்த முடிவு வேண்டும். அப்படி ஒரு முடிவு எடுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த முடிவுக்கு தீர்வு காண முடியும். ஆனால் நண்பர்களே, தோழிகளே, இளம் பிள்ளைகளே, இந்த மந்திரங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆசீர்வாதம் வாங்க முடியும், சனியோட ஆசீர்வாதம் வாங்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஒரு விளக்கு கொளுத்தி பூஜை அறையில உட்கார்ந்து சனீஸ்வரா என்னை காப்பாயாக, என் துன்பங்களிலிருந்து என்னை மீட்பாயாக, உங்கள் மனசுக்கு என்னெல்லாம் படுதோ அதை வேண்டிங்க, கண்டிப்பா நடக்கும். இல்லைன்னா ஒரு வரி மந்திரம் ஒண்ணு இருக்கு. அது என்ன மந்திரம் அப்படிங்கிறீங்களா? பல லட்சம் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புதமான மந்திரம், புத்தர் சொன்ன மந்திரம். ஒரு ஊருக்கு இந்த புத்தருடைய சீடர்கள் போறாங்க. அங்க ஒரு மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு மாலை நேரத்துல புத்தர் இங்க வராரு, உங்க முன்னாடி பேச போறாரு, எல்லாரும் வந்து கேட்டுக்குங்க, அதனால பயன்பெறுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு முடிவு பண்றாங்க. யாராரு அப்படின்னா, அந்த ஊர்ல நீண்ட நாளா நோய்வாய்ப்பட்டு இருந்தவர், கடினமாக உழைத்தும் அதன் பலனை அனுபவிக்காதவர், பரம்பரை பணக்காரர், திடீர் பணக்காரர், தாயை கவனிக்காதவர், தன்னுடைய அழகை மட்டுமே பெரிதென நினைத்த பெண், அவமானம், அசிங்கம், துரோகங்களை கண்ட பெண்கள், குடும்பத்திற்காக ஓடாய் ஓய்வின்றி உழைத்து தேயும் ஆண், பெண், இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் புத்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. புத்தர்கிட்ட இதைதான் நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப புத்தர் வராரு, புத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே எல்லாரும் கோர்ஸா நிறுத்துங்க. இந்த மாதிரி பல பேர் வந்து பேசிட்டு போறாங்க. எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவோ பேசிட்டாங்க. எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமே வரல, நல்லது நடக்கல. நீங்க வளன்னு பேசாம ஒரே வார்த்தையில ஒரு விஷயத்த சொல்லுங்க, நாங்க அதன் மூலியமா முன்னேறிக்கிறோம். அப்படி இருந்தா ஏதாவது சொல்லுங்க, இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்னு ஒரே முடிவா சொல்லிடுறாங்க. இதை ஒரு அவமானமாக அவர் நினைக்கல. புத்தர் உடனே சிரிக்கிறார். அடுத்த நொடியே ஒரு மந்திரத்தை சொல்கிறார். அப்ப அந்த மந்திரத்தை கேட்ட உடனே மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு சந்தோஷப்படுறாங்க. உங்க கூட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா இதை எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இதை நீங்க தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். இது ஒரு விளம்பரம் தான். நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம், பக்கத்துல உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம். அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கா அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறிதான். பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லயும் இருக்கு. ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும். பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது. அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசமா இதுவரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாவை 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க. உண்மையா வித்தியாசமா இருக்குங்க. அது மாதிரி கட்டியாவும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க, பவுடராவும் இருக்கு அவங்கள்ட்ட. அடுத்தது காவி பவுடர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட, ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பசுமாட்டோடைய சாணம், கோமியம், நெய், பால், தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிரபலம். அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு, அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு. கப்பு சாம்பிராணி, நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி, அதுவும் இவங்ககிட்ட இருக்கு. பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம், இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம், பர்ஸ்லயும் வச்சுக்கலாம், நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம்.
அது மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் நம்ம வச்சுக்கலாம். பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு. பஞ்சபூதங்களுடைய அருள் கிடைக்க பஞ்சதீப எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே பிரபலம். இது நம்ம கடையில வாங்கும்போது கலப்படம் அதிகமா இருக்கும். கலப்படம் அதிகமா இருக்கிறதுனால தான் உங்க கம்மியா கொடுக்குறாங்க. இவங்க சுத்தமான செக்கில் ஆட்டின 4 எண்ணெய்கள், அதாவது விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், இப்படி 4 எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க. அதோட சேர்த்து நெய், பஞ்சதீப எண்ணெயும் இவங்க ரெடி பண்றாங்க. சுத்தமா தரமானதா இருக்கு. அது மாதிரி 3 எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க. நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் இதோட பலன் உங்களுக்கு புரியும். அது மாதிரி மூலிகை வத்தி 1.5 மணி நேரம் இந்த வத்தி எரியும். இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. சரி, இப்ப அந்த ஊர் மக்கள்கிட்ட புத்தர் என்ன மந்திரம் சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மந்திரத்தை ஒரே வரியில சொல்லிட்டார். அத அப்ப சொல்லி பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. சொல்லிட்டு, என்ன புத்தரே இப்படி ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க? ஒரு சில பேர் சிரிக்கிறாங்க, ஒரு சில பேர் முயற்சி பண்றாங்க. அப்ப நேரம் ஆக ஆக எல்லாருடைய வாயிலும் இந்த வார்த்தை ஒலிக்க ஆரம்பிக்குது. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. அப்ப ஒலிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா எங்க வாழ்க்கையில இது மாற்றம் ஏற்படுத்தும். இப்பவே ஒரு தெளிவு வந்துருச்சு, ஒரு துணிவு வந்துருச்சு. இதுவும் கடந்து போகும், இந்த சூழ்நிலையும் இந்த பிரச்சனையும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க புத்தரை. எத்தனையோ மனிதர்களை மாற்றிய இந்த உன்னத மந்திரத்தை உங்க வாழ்விடம் இனி ஒளியேற்றும் என் அன்பு நண்பர்களே. இந்த ஒரு வார்த்தையில சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும். இத உறுதியோடு உண்மையோடு நம்புங்கள். கண்டிப்பா எல்லாமே மாறி போகும். தோல்வியை சந்திப்பவர்கள், நோயில் இருப்பவர்கள், சிக்கலில் மாட்டிக்கொண்டவர்கள், கடன் பிரச்சனை தீராதவர்கள், திசை தெரியாமல் இருப்பவர்கள் அனைவரும் தினம் இந்த வார்த்தையை, இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வெற்றி நிச்சயம். ஏன்னா இது புத்தருடைய வார்த்தை. கண்டிப்பா உங்க வாழ்க்கையை இது மாற்றும். இதுவும் கடந்து போகும். இது பல மனிதர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எல்லா மந்திரத்தை விட உயர்ந்த மந்திரம் இதுவும் கடந்து போகும். அதனால தேவைப்படும் போது இந்த மந்திரத்தை உச்சரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்ப கும்பராசி நண்பர்களுக்கு அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள்லாம் இருப்பாங்க. இந்த கும்பராசியில அவிட்டம் 3-4 பாதங்களை சேர்ந்த நண்பர்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். எந்த பிரச்சனைக்கும் உடனடி தீர்வை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அது அவசர கதியில் எடுக்கிற முடிவு. அந்த முடிவை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அலுவலகத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். யாருக்கும் துரோகம் செய்யற எந்த சூழ்நிலையும் ஏற்படுத்தாதீங்க. பொறாமப்படாதீங்க. மேலதிகாரிகளுடைய வார்த்தையை தட்டாமல் உங்களுக்கான வேலையை செய்வது மிக மிக முக்கியம். உங்களை ஏமாற்ற அவர் முடிவு செய்து விட்டால் அவருக்கு பாவம் கண்டிப்பா போய் சேரும், உங்களுடைய ஓனரோ உங்களுடைய மேனேஜரோ. ஆனால் நீங்கள் முடிந்த வரைக்கும் உங்களுக்காக ஊதியம் கொடுக்கிற முதலாளிகளையும் அதிகாரிகளையும் கொஞ்சம் அவமானப்படுத்தாம, அசிங்கப்படுத்தாம, திட்டாம அந்த மரியாதை செலுத்தும் போது அது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். மனதளத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில் இந்த சகிப்புத்தன்மை அதிகமாக உங்களுக்கு இருக்கணும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் பொறுமையை நீங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஆனா முயற்சி பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்து பதறாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் அதிக முயற்சி தேவை. உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. இறை நம்பிக்கையும் இயலாதவர்களுக்கு உதவும் தன்மையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு. அடுத்தது சதயம் நட்சத்திர நண்பர்கள். இது ராகுவுடைய நட்சத்திரம். சதய நட்சத்திர நண்பர்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் ஜென்மசனியாக உங்களுக்கு இருக்கிறது. எதிலும் நிதானம் தேவை. அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். எடுக்கிற முயற்சியில தடை தாமதங்கள் உண்டாகும். அதெல்லாம் உணர்ந்து அதற்காக பதறாமல் நேர்மையான வழியில முயற்சி பண்ணிட்டே இருங்க. தேவையில்லாத எதிர்பார்ப்பு தேவையில்லாத இடத்துல வேண்டாம். பேராசைப்படுங்க, ஆனால் அந்த பேராசைக்கான உழைப்பு நேர்மையா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய போராட்டத்தை குணத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அதுதான் இதுவரைக்கும் உங்களை தூக்கி பிடிச்சிருக்கிறது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அலுவலகத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பொறுமையோடு இருந்து உங்களது தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லுங்க. குடும்பத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்க பல முயற்சிகள் எடுக்கப்படும் பலரால. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள்ல கவனம் தேவை. அதிக முதலீடு போடாம சின்ன முதலீடு போட்டு பெருசா எடுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. கடன் வாங்கி முதலீடு செய்யறத தவிர்த்து விடுங்கள். உங்களது உழைப்பு மூலயமாக கிடைக்கிற பணத்தை சேமிச்சு வச்சு அது மூலியமா முதலீடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் காலம் கடக்கும், அவ்வளவுதான். ஆனால் அது உங்களுக்கு பெரிய பலனாக அமையும். பெரிய நோய் இருக்கிறது மாதிரியான ஒரு பிரம்மை, ஒரு பயம், ஒரு பதற்றம் இருக்கும். அதனால பயப்பட வேண்டாம். சின்ன அறிகுறி இருந்தாலும் மருத்துவரை போய் பார்த்து சரி பண்ணிக்கங்க. சனி பகவான் ஆட்சி பெற வீடு கும்பம்,
அதனால பெரிய துன்பங்களை எல்லாம் தரமாட்டார், உங்களுக்கு சோதனைகளை கொடுப்பார். ஆனா அந்த சோதனைகளை நீங்க நேர்மையோட சமாளிக்க வேண்டியது அவசியம். அந்த சோதனைகளால உங்களை பக்குவப்படுத்தி பலப்படுத்தும் வேலையை செய்ய போகிறார் சனி பகவான். அதனால மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க, ஆன்மீக பயணத்தில் அதிகமா ஈடுபடுங்க, கடவுளை நம்புங்க, முழுசா பரிகாரங்களை செய்யுங்க, வீட்டுல இருக்கிற பெண்களை மரியாதையா நடத்துங்க, அவங்ககிட்ட அன்போட செலுத்துங்க. ஏன்னா மகாலட்சுமி உருவம் அவர்கள். அதனால நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக பெருகும். இப்ப பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள், குருவின் நட்சத்திரம் இது. குரு கும்பராசிக்கு 2-11 இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் ஏற்கனவே எடுத்த பல முடிவுகளில் மாற்றம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மாற்றம் ஏற்படும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. திட்டமிட்ட செயல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். குடும்பத்துல கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்காங்களா அப்படின்னு அடிக்கடி நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. வேலை விஷயத்துல தேவையில்லாத முயற்சிகளை செய்ய வேண்டாம். அப்படி முயற்சி செஞ்சே ஆகணும் அப்படின்னா பல சிந்தனைகளுக்கு அப்புறம் முயற்சி எடுங்க, அது வெற்றி பெறும். இருக்கிற இடத்துல இருந்து உங்களது பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல பிரச்சனை இருந்தா அதை தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. அதுபோல சம்பள உயர்வு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காகவும் நீங்க காத்திருக்க வேண்டியது அவசியமாக தெரிகிறது. வியாபாரிகள் நிதானமாக செயல்படுவது அவசியம். இந்த அரசு துறையில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அரசால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பொழுதுமே நேர்மையா இருக்க முயற்சி பண்ணுங்க. எந்த நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் தவறு செய்யாமல் உங்களது வேலையை கவனிக்க பாருங்க. ஆக மொத்தம் பார்த்தோம்னா கும்பராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் உண்மையா நேர்மையா இருக்கிற பட்சத்துல சிறப்பாகவே இருக்கும். ஆனால் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். எல்லா பிரச்சனையுமே இருக்கு, அது எல்லாமே ஒரே நாள்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களது முயற்சிக்கேற்ப, உங்களது நேர்மைக்கேற்ப, உங்களது பரிகாரங்கள், பூஜைகள், ஆன்மீக பயணத்திற்கேற்ப உங்களது பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். உங்களால முடிஞ்ச வரைக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் பணமாகவோ பொருளாகவோ மருந்துக்களாகவோ தானம் செய்ய முயற்சி பண்ணுங்க. முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க. சாப்பிடறதுக்கும் மருந்துக்கும் உதவி செய்யுங்க. இல்லைன்னா பணம் கொடுத்து உதவுங்க. சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக முக்கியம். கும்பராசி நண்பர்களுக்கு நவக்கிரகங்கள்ல சனி பகவான் சன்னதியில நல்லெண்ணெயில அகல் விளக்கேற்றி தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதுபோல பஞ்சதீப எண்ணெயை கோவில்களுக்கு வாங்கி கொடுங்க தானமா. பூர்வ புண்ணிய பாவங்கள் எல்லாம் அதனால கழியும். அது மட்டும் இல்ல, இந்த பரிகாரங்களையும் செய்ய முயற்சி பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில இந்த பரிகாரங்கிறதும் மிக மிக முக்கியம். பணத்தடை, கஷ்டங்கள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பணம் அதிகமாக கிடைக்கணும், பணம் நம்ம கையிலேயே தங்கி இருக்கணும், கடன் வரக்கூடாது, கடன்கள் சீக்கிரம் அடைச்சு முடிக்கணும், கஷ்டங்கள் வரக்கூடாது, குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்கணும், பணம் கோடி கோடியாக கொட்ட வேண்டும், நிம்மதியும் இருக்கணும். அப்படின்னா தினமும் வீட்டை துடைக்கும் போது ஒரு கைப்பிடி கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், சிறிது பச்சை கற்பூரம் போட்டு வீட்டை நல்லா துடைங்க. இது எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும். அப்ப நம்ம குடும்பத்துல ஏற்படுகிற தடைகள்லாம் இந்த விஷயங்கள் நீக்கும். அது மாதிரி லட்சுமின்னா செல்வத்தை குறிப்பவள். செல்வங்கிறது வெறும் பணத்தை மட்டும் சொல்ற விஷயம் இல்ல, 16 செல்வங்களையும் சேர்த்து சொல்வதுதான். 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி செல்வத்தை பெற அஷ்டலட்சுமியோட ஆசி நமக்கு முக்கியமா தேவைப்படுது. தனலட்சுமி, தானியலட்சுமி, சௌபாக்கிய லட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தான லட்சுமி, ஐஸ்வர்ய லட்சுமி, மகாலட்சுமி, இந்த 8 லட்சுமிகளும் சேர்ந்ததுதான் அஷ்டலட்சுமி. இந்த அஷ்டலட்சுமிகளை ஈர்க்கிற சக்தி கொண்ட இந்த எளிய பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அவர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ண அப்படின்னா வெள்ளிக்கிழமையில அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீராடி தூய்மையான ஆடை உடுத்திக்கிங்க. முதல்ல தினமும் விடியற்காலையில இருந்து நம்ம வீட்டுல வாசல்ல பசுமாட்டு சாணம், முடியல சிட்டில இருக்கும் அப்படின்னா மஞ்சளை கொஞ்சம் தண்ணியில சேர்த்து கலந்து வாசல்ல தெளிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் தவறாமல் அரிசி மாவால் கோலம் போடுங்க, மாக்கோலம் போடணும். அதுபோல வீட்டின் அருகில ஏதாவது கோயில் இருந்தா அல்லது சின்ன கோயிலா இருந்ததுன்னா அல்லது ஏதாவது ஒரு சிலை மரத்துக்கடியில இருந்ததுன்னா அந்த இடத்துல அரிசி மாவு கோலம் போடுங்க. இது ஒரு சிறந்த திருப்பணியாகும். அதனால கோலம் போடுவதற்கு மட்டும் இல்ல, அவர்கள் சந்ததியினருக்கே அந்த புண்ணியம் கிடைக்கும். எந்த வீட்டுக்கு முன்னாடி அரிசி மாவால கோலம் போட்டுருக்காங்களோ அந்த இடத்துல தீய சக்திகள் அண்டவே அண்டாது. இது மாபெரும் உண்மை. அந்த வகையில அரிசி மாவு கோலங்கிறது வீட்டை காக்கும் ரட்சைகளாகும், தேவதைகளாகும். கண்டிப்பா இதை செய்யுங்க. அது மாதிரி தெய்வீக எந்திரங்களுக்கு சமமான கோலங்களை பூஜை அறையில மட்டுமே தான் போடணும். ஹிருதய கமலம், நவக்கிரக கோலங்கள், ஐஸ்வர்ய கோலம், ஸ்ரீ சக்கர கோலம், இது போன்ற கோலங்களை நம்ம பூஜை அறையில போடலாம். அது மாதிரி அரிசி மாவால மட்டுமே கோலம் போடுறது மிக சிறப்பு. ஏன்னா அதை சாப்பிடுற ஜீவராசிகளால நமக்கு
அன்னதானம் செய்யற புண்ணியம் கிடைக்கும். அதனால அரிசி மாவால கோலம் போடுறது மிக மிக சிறப்பு. பூஜை அறையில ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி 2 பக்கமும் அந்த கட் பண்ற இடத்துல மஞ்சளை பூசி அதுக்கப்புறம் அந்த பழத்து நடுவுல குங்குமம் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துங்க. அதுல பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி தீபம் ஏத்துங்க. ஒவ்வொரு எண்ணெய்க்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. சாதாரண எண்ணெய்க்கு கிடைக்கிற பலனை விட 1000 மடங்கு அதிக பலனை இந்த பஞ்சதீப எண்ணெய் ஏற்றுவதனால கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, சுத்தமான எண்ணெயை பயன்படுத்துறது நம்ம பரிகாரத்துக்கு வலு சேர்க்கும். முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா பஞ்சதீப எண்ணெய்ங்கிறது கம்மியான விலையில உருவாக்க முடியாது. ஏன்னா நெய் இன்னைக்கு என்ன விலை வைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இழுப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் செக்கில் ஆட்டின எண்ணெய்களாக, சுத்தமான எண்ணெய்களாக இவர்கள் உருவாக்கி இருக்காங்க. இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற குட் பேபி வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க. பரிகாரங்களை நம்பிக்கையோட செய்யுங்க. அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இந்த எண்ணெயை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வத்தை மனதில் நிறுத்துங்கள். அதுக்கப்புறம் விநாயகரையும் வணங்கிக்கிட்டு இந்த அஷ்டலட்சுமி மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. இந்த மந்திரம் உச்சரிக்கிற விதங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா அவசரமா மந்திரத்தை உச்சரிக்காதீங்க. நிதானமா உங்களுடைய மந்திர வார்த்தைகள் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேரணும். வலிமையானதாக, பொறுமையாக, திடமாக உச்சரிக்க வேண்டியது மிக அவசியம். இந்த மந்திரங்கிறது எப்படின்னா, ஓம் ஸ்ரீம் க்ளீம் ரீம் ரீம், ஓம் ஸ்ரீம் க்ளீம் ரீம் ரீம், ஓம் ஸ்ரீம் க்ளீம் ரீம் ரீம். இப்படி அந்த மந்திரங்கள் பொறுமையாக, நிதானமாக, திடமாக இருக்க வேண்டும் நம்ம உச்சரிக்கும் போது. அப்ப இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி கடவுளை வணங்கி அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழத்தை நிலைவாசற்படி 2 பக்கத்திலையும் எடுத்து வைங்க. மறுநாள் அந்த எலுமிச்சை பழத்தை மாத்தணும். இது மாதிரி தொடர்ந்து நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல செய்து வரும்போது அஷ்டலட்சுமிகளும் நிரந்தரமாக நமது வீட்டில் குடிக்கொள்வார்கள். அது மாதிரி அல்ல குறையாத செல்வங்களை அவர்கள் கொடுப்பார்கள். அது மாதிரி நமக்கு செல்வங்களை சேர்க்கறதுக்கு இன்னொரு பயிற்சியும் இருக்கு. அஷ்டலட்சுமி ஆவகானம் செய்யறது. ஆவகானம் செய்யறது அப்படின்னா என்னன்னா, உள்ளங்கையில அஷ்டலட்சுமியை வரவழைப்பது. இந்த ஆவகானம் செய்யறது நம்ம பூஜை அறையில கையை நீட்டி அஷ்டலட்சுமிக்கான ஸ்லோகம் சொன்னோம்னா, அதாவது இந்த ஸ்லோகத்தை சொன்னோம்னா நம்ம கையில அஷ்டலட்சுமி இறங்குவார். அதுக்கப்புறம் இந்த கையை நீட்டி எந்த காரியங்கள் நீங்க செஞ்சாலும் அது அப்படியே நடக்கும். ஏன்னா உள்ளங்கையில அஷ்டலட்சுமி இறங்கி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை. இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. இந்த பரிகாரங்கள் தேவையா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா உண்மையா முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரங்களை நேர்த்திக்கடனை நம்ம செய்யும் போது அது எந்த காலத்திலுமே வீண் போகாது. அது மாதிரி பகவானுக்காக செய்யற செலவு இருக்குல்ல, அந்த பணமும் நேரமும் நிச்சயம் பலனை கொடுக்கும். சில பேருக்கு உடனே பலன் கிடைச்சிடும், சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பரிகாரம் செஞ்ச உடனே நமக்கு பலன் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்வாங்க. ஆனா இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இந்த பரிகாரம் உடனே நிவர்த்தி ஆவதும் அல்லது கொஞ்சம் காலங்கள் இழுப்பதும் காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவரவர்களின் பூர்வ கர்ம வினைப்படிதான் இந்த பரிகாரங்களுடைய பலன் நமக்கு உடனே கிடைக்கிறதும் லேட்டா கிடைக்கிறதும் வித்தியாசம் இருக்கு. அதனால நண்பர்களே, நம்பிக்கையோடு செய்யுங்கள். கண்டிப்பா இந்த பரிகாரம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். என் அன்பு நண்பர்களே, நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு வீடியோ. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்க, எதோ பண்ணிட்டீங்க. நீங்கள் படாத கஷ்டங்கள் இல்லை, செய்யாத வேலைகள் இல்லை, செய்யாத முயற்சிகள் இல்லை, எதோ பண்ணிட்டீங்க. ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இந்த ராகு கேது உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்களுடைய நம்பிக்கை மிக மிக துணையாக இருக்கும். வறுமை, விபத்து, நோய், திடீர் திருப்பங்கள், துரோகம், தோல்விகள், இப்படி எதையெல்லாம் பார்த்து நம்ம அஞ்சுகிறோமோ அதுதான் உண்மையை நமக்கு எடுத்துரைக்கும். அந்த பாடம் நமக்கு மிகவும் வலிமையானது. உயிர் போனாலும் உயிர் தேவைக்கும் அபூர்வ சக்தி இந்த விஷயங்களுக்கு உண்டு. மாதா பிதா குரு தெய்வங்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை கூட இந்த துரோகங்களும் தோல்விகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்ப யாரையும் நம்ப வேண்டாம், உனக்கு நீ மட்டும்தான் இருக்க. அது மாதிரி உனக்கு துணையாக நிற்பது இறைவன். அதனால நண்பர்களே, நீங்கள் வெற்றி மட்டும் பெற்றிருந்தால் ஒரு கண்ணாடியாக இருந்திருப்பீங்க, பார்க்கறதுக்கு அழகா இருந்திருக்கும், சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனால் தோல்வி என்பது தங்க மாதிரி, கல் மாதிரி. தங்கம் ஆபரணமாக மாற எத்தனை அடிகளை வாங்குகிறது, ஒரு கல் சிலையாவதற்கு எத்தனை அடிகளை வாங்குகிறது. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு அசிங்கமும், ஒவ்வொரு தோல்வியும் உங்களை செதுக்கும், உங்களை எதற்கும் தயார்படுத்தும், வடிவமைக்கும் அழகாக. இவ்வளவு நல்ல விஷயங்களை கொண்ட தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள். வெற்றியிலிருந்து எதையும் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. தோல்வியிலிருந்து பல பாடங்களை கற்று வந்திருக்கிறீர்கள். அலட்சியம் செய்யாமல் யார் சொல்றாங்க அப்படின்னு பார்க்காம என்ன சொல்கிறார்கள், நம்மளால வாழ்க்கையில முடியுமா அப்படின்னு பார்த்து சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை
உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி பூனையாக இருந்த நீங்கள் புலியாக மட்டுமல்ல சிங்கமாக மாறினால் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்படி கெத்தா கார்ல வரும்போது, அப்படி கெத்தா பிளைட்ல வந்து இறங்கும் போது, அப்படி கெத்தா ஊர்ல விளையாடுற பைக்ல வரும்போது, அப்படி கெத்தா ஒரு 100 பிசினஸ் மேனுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய வெற்றி அடையுங்கள், மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தியுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.